எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் பிராண்டோட ஒரு ஏர் கூலர் தான் அன்பாக்சிங். அது மட்டும் இல்லாம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க. ஏன்னா கூலர் புதுசா வாங்க போறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்கும். குறிப்பிட்ட மாதிரி இந்த வீடியோல கூலர் வாங்குறதால என்ன பெனிஃபிட், அது மட்டும் இல்லாம கூலரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது மட்டும் ஃபுல் டெமோவோட இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் இந்த வீடியோவோட ஃபுல் கருத்து, அது மட்டும் ஃபுல் ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் ஃபுல்லா தெரியும். அதனால வீடியோக்குள்ளர போலாமா? வாங்க வீடியோக்குள்ளர போலாம். சரி guys, இந்த ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னடா கிராம்ப்டன் சொன்னோன்னு வேறு ஏதோ பிராண்ட் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? இது நான் லேட்டராக சொல்கிறேன். இது கிராம்ப்டன் பிராண்ட் தான். இது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 years வாரண்டி. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் லுக், அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் ஏர் டெலிவரி கொடுத்துருக்காங்க. வேறு இவ்வளோ தான் பாக்ஸில் ஃப்ரண்ட் வியூவில் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஓவராலாக மாடல் நம்பர், அப்புறம் ஃபியூச்சர்ஸு எக்ஸட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்வே இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனி கோம்ஸ் பேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் கூலிங் டேட் இது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன போர்ட்டபிள் கூலர், அப்புறம் மாடல் நம்பர் 19 வாட்னு சொல்லிட்டு எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது மேட் இன் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் இப்போதைக்கு. ஃபைனலாக பிரிச்ச அப்புறமா இதே மாதிரி தான் வருது. கூட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது கொடுக்குறாங்க, வாரண்டி கொடுக்குறாங்க. யூசர் மேனுவல் இன்க்ளூட் பத்திரமா வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓவராலாக ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஸ்விட்ச், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் லெவல், அது மட்டும் இல்லாமல் எல்லாமே டீப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல ஒத்து பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விங்ஸ் பண்ணுறதுக்கு அதில் எல்லாமே செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஹை, லோ, மீடியம் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் வேணாம், உங்களுக்கு ஃப்ளைஸ் ஓவர் இது பண்ண வேணாம்னா அந்த ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இதில் 7 லிட்டர் வரைக்கும் இருக்கிறதால உங்கள் லெவல் பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு திருப்பி பார்க்கும்போது இந்த சைடு தான் இவங்க சொல்கிற இந்த ஹனி காம் சொல்லிட்டு இந்த பேடு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இல்லை அந்த டஸ்ட்டு ஏதாச்சும் காற்றுல இது மாதிரி அழுக்கு படிஞ்சுதுன்னா இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளார உள்ள ப்ராசஸ் கூலர் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். தண்ணி இந்த வழியாக தான் உள்ளார அது ஊற்றும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உங்களுக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு நார் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த நார் ஒன்றுமே இல்லை, ஒரு கார்ட்போர்டுன்னு சொல்ல போனால் ஒரு ஹார்டான கார்ட்போர்டு தான் கொடுப்பாங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சர்வீஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு குவாலிட்டியான ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஏன்னா தண்ணி இதில் இருக்கும்போது கூலிங் ஆகிட்டே இருக்கும். இந்த சைடு திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதில் உங்களுக்கு ப்ளக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கூட பார்த்தீங்கன்னா ப்ளக் நல்ல குவாலிட்டியான ப்ளக்காக தான் இருக்குது. நல்லா ஹார்டாக இருக்குது, நல்ல ஒயிட்டாக இருக்குது. அதனால் ப்ளக்லையும் நல்ல குறை இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓவர் ஃப்ளோ இல்லைனா தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணல, தண்ணி அதில் பேலன்ஸ் இருக்குது, ஊருக்கு போகிற நேரத்தில் திறந்து விட்டு தண்ணி வெளியாக்கலாம். இதுலேயும் சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் இங்கே தான் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இங்கே நார்மலாக ஊற்றினாலும் வாட்டர் ஊற்றினாலும் சரி, இல்லை கோல்டு வாட்டர் ஊற்றினாலும் சரி, இந்த இடத்துலேருந்து ஊற்றும் போது தண்ணி அழகாக கீழே போகும். ஐஸ் கியூபும் சின்னதாக வச்சுக்கலாம், நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஐடியா கிடச்சிருக்கு. இப்போ நான் இது ஜஸ்ட் நான் ஆன் பண்ணி காட்டுறேன். நான் தண்ணி ஊற்றாமல் ஆன் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாத. எதுக்குன்னா தண்ணி ஊற்றாமல் இதில் ஓடுற ஃபேனில் எவ்வளோ டிகிரி முதல்ல கூல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இப்போ தண்ணி ஊற்றாமே இதில் ஓடுற ஃபேனில் பார்த்தீங்கன்னா 24 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு காற்று வெளியில் ஃப்ளோப்பாக வந்துட்டுருக்கு. ஹையில் வச்சுருக்கு. அதுலேயும் நல்லா நோட் பண்ணிங்க 24.1 இதில் கூல் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இதில் தண்ணி நம்ம ஊற்றலாம். தண்ணி எப்படி ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அதே மாதிரி டாப் ஓப்பன் பண்ணிங்க. நான் கொஞ்சம் அளவாக தான் தண்ணி நான் ஊற்றலான்னு இருக்கேன். தண்ணி என்னோட தம்பி இப்போ ஊற்றுறாப்புல. இதே மாதிரி ப்ராசஸ் தான் நீங்கள் பாட்டில் இல்லைனா பைப்பு டேப் இருந்துச்சுன்னா அதுக்கு நேராக இதே மாதிரி நீங்கள் ஊற்றும் போது பொறுமையாக ஊற்றுங்க. ஒரே ஐடியா ஊற்றும் போது கீழே தண்ணி கீழே ஊற்ற வாய்ப்பு. ஏன்னா அதில் கொடுத்துருக்க ஹோல் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தண்ணி பொறுமையாக ஊற்றும் போது அந்த ஹோலுக்குள்ளாரிலேருந்து தண்ணி அழகாக ஊற்றும். நீங்கள் ஊற்ற போகும்போது நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மினிமம்லேருந்து மேக்ஸிமம் லிட்டர் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துங்க. ஓவர் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அந்த ஃபேன் கிட்ட வரைக்கும் அது தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் மேக்ஸிமம் 7 லிட்டர் வரைக்கும் ஊற்றலாம். இப்போ நம்ம ஃபைனலாக நான் 7 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றல, ஆனால் ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் ஊற்றுறேன். 3.5 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஹையில் வைக்கிறேன். இப்போ மீடியமில் ரன் ஆகிட்டு இருக்கு.
இப்போ வந்து லோவில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இது இந்த ஸ்ப்ரிங்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் வந்து எந்த டேரெக்ஷனில் வந்து எல்லா சைடும் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். இல்லை உங்களுக்கு வேணாம்னு நினச்சாலும் இது மாதிரி நீங்கள் ஃப்ளைஸ் வந்து மேனுவலாக கூட அதில் 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் காற்று மேலே வரதுக்கு ஸ்ப்ரிங் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஓடட்டும். என்னோட கணிப்பு பிரகாரம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது ஓடட்டும். ஓடின அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுமே ஊற்றாமல் நம்ம டிகிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றின அப்புறம் எவ்வளோ டிகிரி வரைக்கும்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தண்ணி ஊற்றி இப்போ 20 நிமிஷம் ஓடி இருக்கு. இப்போ இந்த கூலர் யூஸ் பண்ணதால எவ்வளோ வந்து காட்டுது கூல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 24.1 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 18.3 18.1 17 வரைக்கும் வந்து வருது. 17 அப்போது எவ்வளோக்கு வந்து கூலிங்காக ஏர் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முழுசாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தா இப்போ நான் இன்னொரு டெஸ்ட் பண்ணலாம். இந்த காற்று வந்து என் ரூமில் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இவ்வளோ தான் 6 அடி வரைக்கும் தான் வந்து காற்று வந்து ஃப்ளோப்பாக வருது. ஓகே, இதோட சவுண்ட் டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணுறேன். இது வந்து ஹையில் இருக்கும்போது உள்ள சவுண்ட் டெஸ்ட்டு. இப்போ இது வந்து மீடியமில் இருக்கும்போது உள்ள சவுண்ட் டெஸ்ட்டு. இப்போ இது வந்து லோவில் இருக்கும்போது ஒரு சவுண்ட் டெஸ்ட். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சிருக்கும் இதோட சவுண்ட் வந்து எவ்வளோக்கு கூலர் வாங்கினா நாய்ஸ் அதிகமாக இருக்குமான்னு கேட்பீங்க. இப்போ நான் டோட்டலாக வந்து இதை ஆஃப் ஆக்குறேன். ஆஃப் ஆகும்போது என்னோட ரூம் சவுண்ட் தான் எவ்வளோக்கு பார்க்கலாம். ஓகே, நார்மலான ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா 47 48 வந்துட்டுருக்கு. ஓகே, இதுதான் ஃபைனலாக வந்து இதோட ஃபுல்லான சவுண்ட் டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் கூலிங் டெஸ்ட்டு, அது மட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு மினி கூலர், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கூலர்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் நீங்கள் அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் டெமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் க்ரான்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸை பற்றி பேசலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அந்த டெமோவில் வந்து ஃபுல்லாக நான் வந்து டெப்த்தாக நான் வந்து சொல்லிருப்பேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட விலை என்ன? இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2799 ரூபாய்க்கு சொல்லிட்டு அமேசான்ல நீங்க வாங்கலாம். அமேசானோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும், கிராம்ப்டனோட கூலர்னு சொல்லிட்டு. ஆனா நான் பண்ணும்போது கிராம்ப்டன் இல்லையே, அதையே வேற கூலர் நீங்க இந்த பேர் பார்த்துக்கலாம். உண்மையா சொல்ல போனா கிராம்ப்டனோட கூலர் கூட இல்ல. இந்தியாவில் பாத்தீங்கன்னா இதோட சொந்த மேனுஃபேக்சரிங் வந்து வேற பிராண்டு. ஆனா இவங்க வந்து ரீபிராண்ட் பண்றாங்க. கிராம்ப்டனு, பஜாஜ், அது மாதிரி நான் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரீபிராண்டிங். பேரை மட்டும் மாத்திப்பாங்க, பொருள் வந்து ஒரே நிறுவனம் தான். அதனால வந்து அதால எந்த ப்ராப்ளம் வராது. நீங்க வந்து கிராம்ப்டன்ல வாங்கினாலும் அதே உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். கூட பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் வந்து 2799 ரூபாய்க்கு இது வந்து வேல்யூ ஆஃப் த மணி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு கூலர் 7 லிட்டருக்கு. இப்ப இதோட ப்ரோஸை பாத்துக்கலாம். இது ப்ரோஸ்ன்னு சொல்ல போனா நல்ல கூலர், ஒரு பட்ஜெட்ல தேடுறவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல லைஃப் கொடுக்கும். ஏன்னா நான் நல்ல டெப்தா ரிவ்யூ பண்ண அப்புறமா தான் இந்த கூலர் நான் டெஸ்ட் பண்ணேன். ஓகே, இதுதான் ப்ரோஸ். கான்ஸ் சொல்ல போனா இவங்களோட பேப்பர் ஒர்க்ல வந்து அவங்க சொல்லினா 10 ஃபீட் வரைக்கும் காத்து வரும்னு சொன்னாங்க. 10 அடி வரைக்கும் வந்துச்சு, 6 அடி வரைக்கும் தான் காத்து வந்துச்சு. கூட பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு மேஜரான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வந்து இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா இதுல கொடுத்துருக்க பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேஃபா தான் ஹேண்டில் பண்ணணும். வழக்கமா சொல்ற மாதிரி தான் ஏபிஎஸ் தான், ஆனா வந்து கீழே போட்டா உடையாதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கட்டுக்கோப்பா நீங்க வந்து சேஃபா வந்து ஹேண்ட் பண்ணணும், அவ்வளவுதான் இதுல. இப்ப வந்து இதோட ப்ராடக்டோட வேலை, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்துருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். கூலர் சம்மர் சீசன்ல ஒரு முக்கிய பகுதின்னு சொல்லுவேன். இந்தியாவில தான் இருக்கிறதுலே வந்து ஜனத்தொகையில வந்து எல்லாரும் அதிகமா பிரியப்பட்டு வாங்கக்கூடிய விஷயம் கூலர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்மியா இருக்குன்னு, காசு கம்மியா இருக்கு சொல்லிட்டு தான் வாங்குறாங்க. தவிர அதை பத்தி தெரியாம வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப கூட நிறைய பேர் வந்து இப்ப சம்மர் வெயில் அடிக்குது, கூலர் வாங்கலாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நான் அமேசான், பிளிப்கார்ட் எல்லா இ காமர்ஸ்ல போய் பார்த்தா கூலரோட இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப ஓஸ்டா கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் என்ன நான் சொல்றேன், யாருக்குமே கூலரை பத்தி தெரியாம தான் வாங்குறீங்க நீங்க எல்லாருமே. ஓப்பனா சொல்றேன், கூலர் பாத்தீங்கன்னா ஏசி ஈக்குவல் இல்ல. முதல்ல நல்லா இருந்துச்சு. எல்லாருமே என்ன நினைக்கிறேன், கூலர் வந்து கம்மியா இருக்கு, இதை வாங்கிக்கலாம், வச்சோன்னே வீட்டுல குளிர் வந்துடும் நினைக்கிறீங்க. அப்படி வராது. கூலர் பாத்தீங்கன்னா எதுக்கு வாங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ் கம்மியா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ஏர் வரும். நேச்சுரல் ஏருக்கு தான் அது வந்து வாங்குறாங்க. தவிர
கூலர் வந்து உங்களுக்கு ஏசிக்கு இணையா வந்து கண்டிப்பா வராது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கூலர் வாங்கிட்டு உடனே வந்து ரூம் டெம்பரேச்சர் கூல் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கூல் ஆகாது. ஏன்னா உங்க வீட்டில் வந்து எவ்வளவுக்கு உங்க ரூம்ல பொருள் இருக்கோ அந்த பொருள் வந்து எம்டியா இருந்துச்சுன்னா உடனே ரூம் கூல் ஆயிடும். ஆனா பொருள் அதிகமா இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து கூல் ஆகுறதுக்கு. அதனால நல்லா புரிஞ்சிடுவாங்க. ஏசின்னு நினைச்சு ஏர் கண்டிஷன் நினைச்சு இந்த ப்ராடக்ட் கூலரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கொடுக்கும். கூலர் வேற, ஏசி வேற. கூலர் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதும். ஏன்னா நம்ம கூலர்ல நம்ம வந்து காத்து வந்து அதுல வந்து காத்து வரும்போது கூலர்ல இருந்து அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஈரப்பசை நம்ம உடம்புல உருவாக்கும். அதாவது நம்மளுக்கு ஹெல்த்தியான நேச்சுரல் ஏர். இதே வந்து ஏசின்னு சொல்லும் போனா பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. கூலர் வேற, ஏசி வேற. இந்த முக்கியமான விஷயத்த நான் வந்து இந்த வீடியோல பதிவு பண்ணியே ஆகும்னு சொல்றதுக்காக தான் நான் புதுசா வாங்குறவங்க வந்து இந்த விஷயத்த பாருங்க, ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சொன்னது. அதனால ஹோப் கூலர் வந்து எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி இதுதான் அடிப்படை. அதனால இது புரிஞ்சுட்டு வாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இந்த ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கூட இன்னும் பெரிய பெரிய கூலர் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதையும் நீங்க வாங்குங்க. அதனால இந்த வீடியோ பத்தி உள்ள உங்க கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் மறந்துறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துறாங்க. இந்த வீடியோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பட்ஜெட்ல யாராவது கூலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இந்த வீடியோ பத்தி உள்ள உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அது கீழே கமெண்ட்ஸ் மறந்துறாங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா உடனே கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துறாங்க. இதே போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து தினமும் நம்ம சேனல் வந்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணிட்டு ட்விட்டர்ல போங்க, போஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ வந்துட்டே இருக்கு. மாட்டி சேவ் பண்ணாம. Bye.